பெஞ்சல் புயல் எதிரொலியால் ஆறு மற்றும் ஏரி போன்ற நீர்நிலைகளில் வளர்ந்த ஆகாய தாமரை செடிகள் மற்றும் குப்பைகள் மழை நீருடன் பட்டினம்பாக்கம் நொச்சிக்குப்பம் கடலுக்கு அடித்து செல்லப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணியில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் பார்த்துவிடலாம். வருஷம் எப்பவுமே டிசம்பர் மாதம் வந்தாலே நம்மளுக்கு புயல் வரும். புயல் வந்தாலே நம்ம ஆற்றுல இருக்கிற செடிகளை டேம் திறந்து விடுறாங்க இல்லையா, அப்போ திறந்து விடும்போது அந்த செடிகளை வருஷம் வரது சகஜம் தான். கார்பரேஷனில் அது கரெக்டான வழியில் தூர்வாரிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூர்வாரிட்டாங்க. இது எப்பவும் நடக்கிற நிகழ்வு தான். அது எப்பவுமே புயல் வந்தால் தண்ணி ரோட்டுக்கு வருது ரொம்ப ரேரு. இந்த வருஷம் எனக்கு இல்லாமல் தண்ணி ரோட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. கடல் ஹைட் எப்படியும் 20 அடியிலேருந்து 25 அடி வரைக்கும் ஹைட் வந்திருக்கு இன்றைக்கி மேலே. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் ராஜா. அங்கு இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகளை அகற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? கள நிலவரம் என்ன? வணக்கம் வாசினி. நேற்று முன்தினம் பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது சென்னையில் பலத்த மழையும் காற்றும் அடித்தது. இந்த நிலையில் மழையின் காரணமாக ஆறுகளிலும் ஏரிகளிலும் அதிக அளவு நீர் சென்றதன் காரணமாக அங்கு வளர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகளும் மற்ற குப்பைகளும் கடலுக்கு அடித்து செல்லப்பட்டது. இந்த நிலையில் கடலுக்கு சென்ற குப்பைகள் அனைத்தும் அங்கு அலை அதிகமாக இருந்ததன் காரணமாக திரும்பவும் கடற்கரைக்கு அந்த குப்பைகள் அனைத்தும் அடித்து வரப்பட்டு நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் குவியலாக கிடப்பதை காண்க முடிகிறது. இதை சுத்தம் செய்வதற்காக 100க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் தற்போது பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு சவாலை பொறுத்தவரை அங்கு அதிக அளவில் குப்பைகள் இருப்பதும் ஒரு சவால். அது மட்டுமல்லாமல் அதனுடன் மணலும் இருப்பதால் அதை அகற்றுவது சற்று சிரமமாகவே இருக்கிறது. சுகாதார பணியாளர்கள் மட்டுமல்லாமல் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்களை வைத்தும் அவற்றை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அநேகமாக இன்று மாலைக்குள் அல்லது நாளை காலை மொத்தமாக குப்பைகள் அனைத்தும் அகற்றப்படும் என்று சுகாதார பணியாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா.